தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். சமூக தனி வாழ்க்கை நெறிகள், பரோபகாரம், உற்றமும் சுற்றமும். ஏழையோ பணக்காரனோ எல்லார் குடும்பத்திலும் கல்யாணம் மாதிரியான சுப காரியங்கள், சாவு மாதிரியான அசுப காரியங்கள் வருகின்றன. இவற்றுக்காக எவனும் கடன் படுகிற மாதிரி நாம் விட்டால் அது நமக்கு பெரிய தோஷம். அவரவரும் தன்னால் ஆனதை 5ஓ 10ஓ ஏழைப்பட்ட பந்துக்களின் சுபாசுப காரியங்களுக்கு உதவ வேண்டியது ஒரு பெரிய கடமை. இதை முன்காலங்களிலெல்லாம் சகஜமாக செய்து வந்தார்கள். பரோபகாரம் என்று யாரோ 3ஆம் மனிதர்களுக்கு செய்வதற்கு முன்னால் பந்துத்துவத்தோடு நம்முடைய ஏழைப்பட்ட உறவினர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். 2 தலைமுறைக்கு முந்தி இதை சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கவில்லை. அப்போது கிழவர் பராமரிப்பு இல்லம், விதவை விடுதி என்றெல்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லாதிருந்ததற்கு என்ன காரணம்? பந்துக்களே இவர்களை பராமரித்து வந்ததுதான். அநேகமாக எல்லா வீடுகளிலும் ஒரு அத்தை பாட்டி, 3 தலைமுறை விட்டு ஒரு மாமா தாத்தா என்கிற மாதிரி கிழங்கள் இருக்கும். தற்காலத்தில் ரொம்பவும் பணக்காரர்களும் கூட வெறும் ஷோவாக பார்ட்டியும் ஃபீஸ்டும் கொடுக்கிறார்கள், அல்லது பேப்பரில் போடுகிற மாதிரி டொனேஷன் கொடுக்கிறார்கள். ஆனால் பந்துத்துவத்தோடு தங்கள் குடும்பத்திலேயே வசதி இல்லாதவர்களை சம்ரட்சிப்பது என்பது இப்போது அநேகமாக போய்விட்டது. அவிபக்த குடும்ப முறை, ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் போன பின் அண்ணன் தம்பி என்பதே போய்விட்டது. முன்பெல்லாம் இப்படி ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும் போது தாயார், தகப்பனார், சிற்றப்பா, பெரியப்பாமார்கள், அவர்களுடைய பத்னிகள், பிள்ளைகள், மாட்டுப்பெண்கள், பேரக்குழந்தைகள் என்று ஒரு வீட்டிலேயே 20-25 பேர் இருப்பார்கள். இவ்வளவு பேர் இருக்கிற போது அனாதரவான தூர பந்துக்கள் 4-5 பேரை கூட வைத்துக்கொண்டு சோறு போடுவது ஒரு பாரமாகவே தெரியவில்லை. இப்போதோ அவனவனும் பெண்டாட்டியோடு கத்திரித்து கொண்டு தனி குடித்தனம் என்று போவதால் கூட ஒருத்தரை வைத்துக் கொள்வது என்றால் கூட சுமையாக தெரிகிறது. எத்தனையோ 1000-10000 வருஷங்களாக இருந்து வந்த ஏற்பாடுகள் இந்த 2-3 தலைமுறைகளில் வீணாக போய் இங்கிலீஷ் ஃபேஷன் வந்ததில் உயர்ந்த தர்மங்கள் எல்லாம் நசித்து போய்விட்டன. முதலில் ஏழையான பந்துக்களை கவனிக்க வேண்டும். சுபாசுப காரியங்களுக்கு நாம் செலவழித்து கொண்டு நேரில் போக வேண்டும் என்பது கூட இல்லை. இந்த செலவையும் சேர்த்து அந்த வசதி இல்லாத உறவுக்காரனுக்கு அனுப்பி வைத்தால் அவனுக்கு எத்தனையோ உதவியாக இருக்கும். கல்யாணத்தில் நாம் பண்ணுகிற ஆடம்பரங்களை எல்லாம், வேஸ்ட்களை எல்லாம் குறைக்க வேண்டும். இப்போது ஒரு கல்யாணம் என்றால் அதற்கு அவசியமான வைதிக தட்சிணைகளுக்கு கொடுப்பதில்தான் சுஷ்கம் பிடிக்கிறோம். பாட்டு கச்சேரி, டான்ஸ் கச்சேரி, நாயனம், பேண்ட் ஊர்வலம் என்று வேண்டாத விஷயங்களுக்கு வாரி விடுகிறோம்.